பாசத்தை ரசூலா சொல்ற நேரம் நம்ம யாருக்கும் சொர்க்கம் போயிடாது. என்ன அவனுடைய பாசம் மட்டும் இல்லை என்றால் உங்க யாருக்கும் சொர்க்கம் போகலாம் ரசூலா. நீங்கள் எல்லாம் இபாதத்து செய்யறது மூலமாக சொர்க்கம் நுழைய மாட்டீர்கள் என்றாங்க. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யார் சொல்ல அல்ல நீங்களும் அப்படியா யார் சொல்ல? நிறைய எல்லாம் கஷ்டப்படுறீங்களே, நிறைய இது பண்றீங்களே, நிறைய தொழுறீங்களே, உங்களுடைய இபாதத்தாலே சொர்க்கம் போயிடாத யார சொல்லலாம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இல்லை என்னுடைய இபாதத்தாலே சொர்க்கம் போயிடாது, அல்லாஹ்வுடைய அருளால் அவன் என்னை அரவணைத்துக் கொண்டாலே தவிர என்றாங்க ரசூலுல்லாஹ். எவன அல்லாஹ் அருளால் அரவணைத்துக் கொள்றாங்களோ அவர்களை தவிர. நல்ல ஒரு கணக்கு போட்டுருங்க, அல்லாஹ் யாரையெல்லாம் பாச நேசம் கொள்றான்னு வைங்க சொர்க்கம் போயிருவாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, ஒண்ணுமே பண்ணாதவங்க விபச்சாரம் செய்த ஒரு ஆள் கிணத்துல இறங்கி கீழே சொக்ஸ்ல காலனியில தண்ணி படுவது, கீழே உள்ள தண்ணி, ஒரு நாய் நாக்கு நீட்டு இருக்குது, தாகத்துல வெம்பி சாவுது. இத பார்த்து அந்த பொம்பளைக்கு என்னாச்சு, ஒரு உணர்வு வந்துட்டு நாய்க்கு தண்ணி கொடுக்கணுமே அப்படின்னு வந்ததுனால கீழே இறங்கிட்டாங்க. காலனியில பட்ட தண்ணி புதுசாலாம் எடுக்கல, அதை எடுத்து புளிஞ்சு நாய் நாக்கில் விடுறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு அவன் மேல ஒரு அன்பு வந்துட்டு, தகலல் ஜன்னah சொர்க்கம் பேரு உனக்கு சொர்க்கம். நல்லா புரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அல்லாஹ்வுடைய பாசம் யாருக்கு கிடைக்கும் யாருக்கும் தெரியாது. பாசம் கிடைத்து விட்டால் சொர்க்கம் போகணும். அதனால நீங்க நினைச்ச கூடாது, சில பேர் சொர்க்கம் போய் பார்ப்பாங்களே, இவர் எப்படி சொர்க்கம் வந்தாரு, இவரெல்லாம் காணவே இல்லையே. நல்லா புரிந்து கொள்ளுங்கள், நீண்ட நேரம் நின்று வணங்குகிறார், அவர் சொர்க்கவாசி சொல்ல இயலாது. எல்லா நாளும் நோன்பு பிடிக்கிறார், அவர் சொர்க்கவாசி. ரசூலுல்லாஹ் தடை செய்யறாங்க. ஒரு பொம்பளைய பத்தி பெண்கள் என்ன பண்றாங்க, பேசிட்டு இருக்கிறாங்க. அவருக்கு தெரியுமா, எப்ப பார்த்தாலும் தொழுவா, காலையில போனா தொழுகிறான், ராத்திரி போனா தொழுகிறான், மாலையில போனா தொழுகிறான். பேசிட்டு உள்ள சபையில ரசூலுல்லாஹ் கேட்டே நின்று ஒத்துங்கன்றாங்க. ரசூல் பேசாதீங்கன்றாங்க. அப்படி பேசாதீங்க, அந்த மாதிரி அல்லாஹ் விரும்ப மாட்டான். குடும்ப வாழ்க்கையில ஈடுபடணும் பண்றாங்க. அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு கல்யாணம் முடிக்கிறாங்க. சிறப்பான ஒரு தோழர், அவங்க மாமனார் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க ரசூலுல்லாஹ். யார சொல்லலாம், அம்ர் கல்யாணம் முடிச்சிருக்கிறாரு, எங்க மகளை சந்தோஷம் இல்லை யார சொல்லலாம், எல்லா நாளும் நோம்பாச்சே, நைட்டெல்லாம் தொழுகிறாரு, சந்தோஷமா கொஞ்சம் அங்கிட்டு இப்படி நிக்கிறாரு இல்லையே. பெருமானார் அம்ர் பின் ஆஸை கூப்பிடல, ரசூலுல்லாஹ் போறாங்க அவரை பார்க்க போயிட்டு, அம்ர் பின் ஆஸ், நீ நைட்டெல்லாம் இப்படி தொழுகிறியா, பகல்லாம் நோம்பு பிடிக்கிறியா? ஆமா யார சொல்லலாம், அந்த மாதிரிலாம் பண்றேன்னா. அல்லாஹ்வுடைய தூதருடைய முகம் செவந்துட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அம்ர் அப்படி வேணாம், நீ தொழு, ஒரு நாளைக்கு தூங்கு, நோம்பு பிடி, நோம்பு பிடிக்காம இரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, உங்களை எல்லாம் வருத்தி கொண்டு நிறைய செஞ்சுட்டோம் என்பதுக்கெல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கம் தர மாட்டான். அவனுடைய அன்பு பாசம் அரவணைப்பு வேணுமா, இதுக்கு நட்டு நிலைமையா போங்க, நட்டு நிலைமையை நீங்க பண்ணுங்க. உங்க அமலாலாம் சொர்க்கம் போகல. அப்படி போறதா இருந்தா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அவன் செஞ்சது எவ்வளவு. ரசூலுல்லாஹ் அதான் ஆச்சரியப்பட்டு சஹாபாக்கள் கேக்குறாங்க, யார் சொல்ல நீங்க எவ்வளவு செய்றீங்களே, என்னெல்லாம் பண்றீங்களே, உங்க அமல் கூட பத்தாத சொர்க்கம் போக. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பத்தவே பத்தாது. ஏன் பத்தாது தெரியுமா, அவன் எனக்கு செஞ்ச நிஅமத் எவ்வளவு.